வணக்கம் நண்பர்களே. நம் உடல் ஆரோக்கியம் எத்தனை முக்கியமோ அதற்கு இணையான முக்கியம் நம்மளுடைய மன ஆரோக்கியம். இந்த மன ஆரோக்கியத்தை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் இது உடல் ஆரோக்கியத்தை விடவும் முக்கியம் என்று. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு அரை நூற்றாண்டு காலம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், 1950களில் ஒருவருக்கு மனநலம் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ சமூகத்தில் வேறு விதமான அதுக்கு புரிதல் இருக்கும். எப்படின்னா, முன் ஜென்ம பாவம் அல்லது சாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெர்மாலஜிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் மேற்கத்திய கலாச்சாரங்கள், மேற்கத்திய மருத்துவ முறைகள் இந்திய அந்த சமூகங்களில் ஊடுருவிற்கு அப்புறம்தான் அது என்ன புரிஞ்சது அப்படின்னா, இது மனநலம் என்பது மருத்துவத்தை சார்ந்தது அப்படின்னு. அப்போ இன்றளவும் கூட இன்றைக்கி நிறைய தமிழில் மனநல மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் கூட அந்த சைக்காலஜி அப்படின்னாலே அது ஆங்கில ஐரோப்பிய கண்டத்திலேருந்து யாராவது டாக்டர் பேசினா தான் அதுக்கு ஒரு வேல்யூ நினைப்பாங்க. நம் தாய்மொழியில் தமிழில் புலமை பெற்றவர்கள், தமிழில் அழுத்தம் திருத்தமாக மிக சரியாக சொல்லக்கூடியவர்கள் மிக சிலர். அதில் ஒருவர் மனநல ஆலோசகர் டாக்டர் துர்கா செல்லத்துறை. இதை நான் அவருடைய ப்ரொமோஷனுக்காகலாம் இதை நான் சொல்லலை, அதுக்காக மட்டும் சொல்லலை. டாக்டர் துர்கா செல்லத்துறை அவர்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா தமிழில் இந்த மாதிரி மனநலம் குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆலோசனை சொல்வதற்கு நபர்கள் மிக குறைவு. மனநலம் அப்படின்னாலே அது வேறு விதமாக புரிஞ்சுக்கிற சமூகமாக நம்ம இருக்கிறோம். இல்லை, மனநலம் என்பது பல்வேறு மன சிக்கல்களை உள்ளடக்கியது. அதில் எல்லாம் இருக்கும். மனித உறவுகள் இருக்கும், இன்னும் பல அம்சங்கள். நாம் அன்றாடம் குடும்பத்திலும் வாழ்விலும் சமூகத்திலும் நாம் வேலை செய்யும் இடத்திலும் சந்திக்கும் சவால்கள் இருக்கு இல்லையா? பணிச்சூழல் ஏற்படுத்துகிற சுமை, குடும்ப உறவுகள் ஏற்படுத்துகிற சுமை, இன்னும் நாம் எத்தனை சவால்களை சந்திக்கிறோமோ அந்த சவால்களின் மூலம் ஏற்படக்கூடிய மனத்தாக்கங்கள் என்று அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணி டாக்டர் துர்கா அதை அவ்வளோ அழகாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் தூய தமிழில், ஆங்கிலம் கலக்காத தமிழ் ரொம்ப முக்கியம். சிலவங்க பேசுவாங்க, ஆனால் ஆங்கில கலப்பு இருக்கும், ஆங்கில மொழி சொற்கள் கலப்பு இருக்கும். தூய தமிழில் உங்களுடைய மனநலம் குறித்த சந்தேகங்களை ரொம்ப விரிவாகவே பல்வேறு சப்ஜெக்டில் அவங்களுடைய சேனலில் போட்டிருக்காங்க. அந்த சேனல் இதை டொமைன், அந்த சேனலுடைய லிங்க் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனில் எல்லாம் இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப்பில் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறதுக்கு அவங்க ஆன்லைன் கவுன்சிலிங் கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன்னும் முக்கியமானது, அரசு பள்ளிகளில் இவங்க எடுத்த சில பயிற்சி வகுப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் அந்த சிஓ மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு தலைமைக்கான பண்பு, சிஇஓ. அந்த சிஓ மைண்ட் செட்டுக்கு சமீபத்தில் சென்னையில் அவங்க அரசு பள்ளிகளில் அந்த பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிப்பவர்கள் அப்படின்னாலே பண வசதியில் நடுத்தர வர்க்கமாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய திறன் யாருக்கும் குறைந்ததில்லை என்பதால் திறனை ஊக்குவிக்கும் ஒரு பயிற்சி அது. அப்போது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்சிமம் பள்ளிக்கூட அந்த கல்வி நிலையங்கள் இவர்களுடைய இந்த பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது என்னுடைய எண்ணம். காரணம், தமிழில் நாம் தாய்மொழியில் எதையுமே தாய்மொழியில் கற்பித்து கொடுக்கும் பொழுது அது சென்றடையும் விதமே வேறு, அது மூளையில் பதியும் விதமே வேறு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆங்கிலத்தில் உங்களுடைய தாய்மொழி எதுவாக இருந்தாலும் அதில் சொல்லி யார் வேணாலும் அதில் டீச் பண்ணலாம். ஆனால் அந்த தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்கும்போது அது மிக அதிகமாக பதியும், மிக வேகமாக அதாவது வேரூன்றி நிற்கும் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொன்று, அவங்ககிட்ட நான் கவனித்த ஒரு விஷயம், பல வீடியோக்கள், அவங்களோட வீடியோக்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். எதையுமே ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு பேப்பர் பார்த்து வாசிக்கிறவங்க அவங்க இல்லை. அப்போ அது ஸ்பான்டேனியஸாக வருது, இயற்கையாகவே தன்னிச்சையாக ஒரு சப்ஜெக்டை கொடுத்தா அந்த சப்ஜெக்ட்லேருந்து அவங்களுக்கு நுணுக்கமான அவர்களுடைய தொழில்முறை படிப்பின் மூலமாக ஒரு மருத்துவ படிப்பு, அவங்க மனநல ஆலோசகர் கூட படிச்சிருக்காங்க, MSW.
மாஸ்டர் இன் கவுன்சிலிங் அந்த இதெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அந்த படிப்பு திறனும் மூலம் ஏற்படும் அறிவினுடைய நீண்டகால அறிவின் பயன்பாட்டின் காரணமாக வரக்கூடிய ஞானம், இவையெல்லாம் தாய்மொழியில் இருக்கிறது. நான் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கான காரணம், அவங்கள முழுசாக அவங்களுடைய எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். முழுமையாக கவனிப்பேன். எந்த ஒரு இடத்திலும் அவர்களுடைய ஒரு தடுமாற்றமோ இல்லை சொல்லும் விதத்தில் இது மாற்றமோ நான் பார்த்ததில்லை. ஸோ அவங்களுடைய வீடியோக்கள் பாருங்கள், லிங்க் இதில் இருக்குது. உங்களுக்கு மனநல ஆலோசனை தேவை ஏற்பட்டால் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதையும் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. மனநல ஆலோசனை தேவை ஏற்பட்டால் இவர்களை தாராளமாக அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு மிக சிறந்த ஆலோசனை தாய்மொழியில் கிடைக்கும். அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.